வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். நீலகிரி மாவட்டத்தில் காட்டுத்தீ, ஹெலிகாப்டர் மூலம் தீ அணைப்பு. இராணுவம் மற்றும் வனத்துறை தீவிர நடவடிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சிங்காரா, பாசனவெளி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பயங்கரமான காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் இராணுவத்தினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் 5 மாதங்களுக்கும் மேலாக மழைப்பொழிவு குறைந்துள்ளதால் பகல் நேரங்களில் கடும் வெயில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக வனப்பகுதிகளில் உள்ள செடி கொடிகள் கருகி மரங்கள் காய்ந்து கடும் வறட்சியான சூழ்நிலை உருவாகி உள்ளது. இதனால் பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ ஏற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக உதகை அருகே அமைந்துள்ள பாசனவெளி மற்றும் முதுமலை புலிகள் காப்பகத்தின் வெளிமண்டல பகுதியிலான மசனகுடி, சிங்காரா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் இணைந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இருந்தாலும் பல ஏக்கர் பரப்பளவில் அரிய வகை மரங்கள், செடிகள் மற்றும் மூலிகை மரங்கள், மூலிகை தாவரங்கள் தீக்கிரையாகி பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீ தொடர்ந்து மளமளவென பரவி வருவதால் இராணுவத்தினரின் உதவி பெறப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் தீயணைக்கும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாசனவெளி அணையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் எடுத்து சிங்காரா வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ மீது தெளித்து அணைக்கும் பணியில் இராணுவத்தினரும் வனத்துறையினரும் தற்போது தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். புரியாத மாதிரி நடக்குது நம்ம கை. வீடியோ இதோ ஓடிடலாம்.